ரோட்டரி கிளப் வடவள்ளி சார்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்து கொண்டாடியது புதிய அனுபவம் என ரோட்டரி சங்கத்தினர் மகிழ்ச்சி. கோயமுத்தூர் ரோட்டரி கிளப் வடவள்ளி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான், பொங்கல் என அனைத்து பண்டிகைகளையும் இணைந்து ஒற்றுமையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை வடவள்ளி ரோட்டரி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் இணைந்து கொண்டாடும் விதமாக ரோட்டரி கிளப் வடவள்ளி சார்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாட்ட நிகழ்ச்சி வடவள்ளி அனுகிரகா கார்டன் வளாகத்தில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் வடவள்ளி தலைவர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக 26-27ஆம் ஆண்டின் எதிர்கால ஆளுநர் திரு மாருதி மற்றும் கௌரவ விருந்தினராக முன்னாள் துணை ஆளுநர் திரு ராஜன் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ரோட்டரி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவரும் இணைந்து தீபாவளி பண்டிகை பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் செயலாளர் சஞ்சய் நன்றியுரை கூறினார். கோயம்புத்தூர் வடவள்ளி சார்பாக நமது உறுப்பினர்களுக்கும் அவர் தம் குடும்ப அங்கங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனசார நிறைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம ரோட்டரி என்ன பண்ணுறோம் என்னதுன்னு தெரியுமான்னு தெரியல. என்னுடைய டீமில் முதல் முறையாக நம்ம ஜான் ஃபிகராக ஏஜியாக இருக்கார். ஒரு வருஷம் ஒரு கிளப்புக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். அப்படிங்களா ஜான்? இன்னும் சொல்லியா? உழைப்பு எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு நான் சொல்ல போனால் ஜான் இஸ் ரோல் மாடல் டு மீ. நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சிவகாசியில். பட் அந்த சிவகாசி ஆர்டர் பண்ணி வர்ற வழியில் கொஞ்சம் சிக்கல் உண்டாயிருச்சு. ஒரு லாரி பட்டாசு சொல்லியிருந்தோம். அந்த லாரி வழியில் நின்று போச்சு. இத்தனை பேர் வந்து இந்த இடத்த சேர்ந்து அனைவரும் இந்த விழாவை சிறப்பித்து தந்ததுக்கு ரொம்ப நன்றி. மாருதி அண்ணனுக்கு ஸ்பெஷலாக இருந்தாலும் மிக்க நன்றி அண்ணா இந்த விழாவை சிறப்பித்ததற்கு. அதே மாதிரி வந்த அத்தனை ஃபேமிலிக்கும் என்னுடைய நன்றி தெரிவி. சார் அடிக்கலாம் சார். அப்படி இங்கே பார்க்கலாம் சார். இங்கே பார்க்கலாம் தம்பி. வேர்ல்டு மலையாளி கவுன்சில் மேட்டர் போட்டணும் வீடியோவில். சரி சார். வீடியோவில் போட்டணுங்கிற சார். இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேர் வரலாம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கிறோம். சார் இங்கே பார்க்கலாம் சார். சார் வெயிட் பண்ணுங்க சார். இப்போ மாணிக்கன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய சிஷியன் நான். இருந்தாலும் பல பணிகளை யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் சரி அவரை சிறப்பிக்க இந்த நிகழ்ச்சியிலே அப்படி பார்க்கலாம் சார். இன்கமிங் ஏஜ் போட்டி உறுப்பினர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி அனைவரும் நம்மளோட ஒலிம்பிக்ஸ்னு சொல்லி குழந்தைகளுக்கும் ஹேண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொட்டேட். தேங்க்யூ மாதிரி இதுதான் பத்தில் செய்திங்க. ஒன்ஸ் மோர் சார். சார் வெயிட் அப்படியே தேங்க்யூ சார். அந்த அளவுக்கு இந்த ரோட்டரி சங்கம் இருக்கு. அதனால உங்க அண்ணா பீரியட்ல அவர் எனக்கு சொன்ன ஒரே டார்கெட் இதுதான். கிளப்பை நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுவோம், நிறைய இது பண்ணுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நீங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரவணா ப்ளீஸ் ஜீவன்.
ஓரமா அந்த பக்கம் போ. அனைவருக்கும் இனிய வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளியோட இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்கிறோம். எங்களோட இன்றைய முக்கிய விருந்தினர் வந்து எங்களுடைய வருங்கால கவர்னர். எங்கள் கிளப்புக்கு வந்து அவர் நாங்கள் ஒரு கவர்னராகவோ இல்லை அந்த மாதிரி இல்லை, எங்களோட வெல்விஷர். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு 11 வருஷமா எங்கள் கிளப்பை நல்லா வழிநடத்தி எங்களுக்கு எல்லாருக்குமே மிக சிறப்பான ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. அண்ணனை வந்து நாங்கள் இங்கே இது தீபாவளி செலிப்ரேஷனுக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா 2 வார்த்தை பேசுங்க. வணக்கங்க. எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி மிக சிறப்பாக அமையணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாருடைய தொழிலும் மிக சிறப்பாக வளரணும். வடவள்ளி கிளப் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிளப். பிரசிடென்ட் சரவணன் ஆகட்டும், ஒரு செக்ரட்டரி சஞ்சய் ஆகட்டும், முக்கிய உறுப்பினர்கள் ராஜன் அருவம் சார் இருக்காங்க, சார்ட்டர் மெம்பர் மாணிக்கவாசன் சார் இருக்காங்க, மற்ற எல்லா மெம்பர்ஸும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் இருக்கோம். இந்த பகுதியில் என்ன தேவை இருக்குன்னு பார்த்து மிக சிறப்பாக வடவள்ளி கிளப் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. இங்கே வேக்சினேஷனுக்காகட்டும், மற்றபடி அன்னதானமாகட்டும், ரொம்ப கிராண்டாக ரொம்ப மக்களுக்கு பயனுள்ள வகையில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானங்கிறத கோயிலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட 250 பேர் வந்து பயனடைகிறாங்க. நல்ல சமையல் பண்ணி அவங்களுக்கு அன்னதானம் காலையில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு பக்கமாக ஃப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணி 200 பேர்த்துக்கு இப்போது கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க பிஹெச்சி ஹாஸ்பிட்டலில். இது வந்து வருஷம் ஆரம்பத்திலே, இப்போ ஜூலை மாதம் தான் நம்ம ரோட்டரி வருஷம் ஆரம்பிக்கும். இப்போ அக்டோபரில் இருக்கோம், 3 மாதம் ஆகிருக்கு. 3 மாதத்துலேயே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க வடவள்ளி கிளப். அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜன் ஆறுமுகம் சார் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு 7,000 பேருடைய கலை நிகழ்ச்சி நம்ம மருதுமலை ஆண்டவர் ஹைஸ்கூலில் நடத்தினார். அது மாதிரி இப்போ ஜான் சிங்கராயர் இந்த கிளப்பில் இருக்கார். அவரும் நிறைய பணிகளை செய்துட்டு இருக்கார் அவர். இது போல் இந்த கிளப் மேலும் மேலும் நல்ல பணிகளை தொடர்ந்து செய்யணும். இந்த தீபாவளி மட்டும் இல்லை, ஒவ்வொரு தீபாவளியும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியாக அமையணும். எல்லாரும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அது மற்ற பணிகளின் தொடர்ச்சியாக இந்த வருஷம் ரொட்டேரியன் சரவணன் தலைமையேற்று நடத்திட்டு இருக்காரு, பிரசிடென்ட்டாகவும். சஞ்சய் வந்து செக்ரட்டரியாகவும் இருக்காங்க. எடுத்த உடனே அதிக உறுப்பினர்களை இந்த சங்கத்துக்கு சேர்த்திருக்காங்க. இப்போ வந்து சங்கத்துடைய மொத்த எண்ணிக்கை வந்து 48 ஆகிவிட்டது. இன்னும் இந்த வருடம் முடியறதுக்குள்ள 16 நியூ மெம்பர்ஸ் சேர்த்திருக்காங்க. இன்னும் முடியறதுக்குள்ள அவங்க 60 டச் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. ரோட்டரியுடைய மிகப்பெரிய சாதனை இது வரைக்கும் உலகளாவிய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா போலியோ ஒழிப்பு தான். நம்ம உலகத்திலிருந்து போலியோவை நம்ம ஒழித்ததுக்கு முக்கியமான பொறுப்பு, முக்கியமான ப்ராஜெக்டாக எடுத்து ரோட்டரி செஞ்சது போலியோ. இப்போ அடுத்தது இப்போ நம்ம கையில் எடுத்திருக்கிறது என்வரன்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட் தான். வடவள்ளி இந்த பகுதியில் நிறைய பணிகளை இப்போ என்வரன்மெண்ட் சார்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வர்ற ஆண்டும் மிக சிறப்பாக செய்வாங்க. பிரசிடென்ட்டுடைய மிக பிடித்தமான ஒரு ப்ராஜெக்ட் அன்னதானமும் கேட்ராக்ட் சர்ஜரியும். இன்னும் வந்து இந்த இயர் முடியறதுக்குள்ள 1000 பேர்த்துக்கு அவர் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்பட்டு இருக்கிறார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். கோயம்புத்தூர் வடவள்ளியில் நல்ல ஒரு ரோட்டரி கிளப் அமைஞ்சிருக்குது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி.
கடந்த 10 வருட காலங்களாக மிக சிறப்பாக இது செயல்பட்டு வருது. எங்களோட மெயின் குறிக்கோள் என்னன்னா, நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்று தான். நீடி பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைகள் பெஞ்ச் இல்லாமல், டெஸ்க் இல்லாமல், அவங்களுக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு வந்து அருமையான ஒரு டேபிள் சேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஸ்கூல் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி நிறைய குறைகளை கண்டு நல்ல ஒரு, அதாவது சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பிடும்போது கீழே மண் தரையில் உட்காந்து சாப்பிட்டா காற்றடிச்சுன்னா மண் வந்து அதில் வந்து விழுந்துடும். இதனால குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றது. ஸோ நாங்கள் நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹால் கட்டி கொடுத்தோம். அதே மாதிரி வேறு ஸ்கூலில் டேபிள், பெஞ்சு, சேரு, குழந்தைகளோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு பீரோ, ஃபேன், அதே மாதிரி ஃபேவர் பிளாக், கீழே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ள ஃபேவர் பிளாக், டாய்லெட்ஸ், அதே மாதிரி வேற ஒரு ஸ்கூலில், அதே மாதிரி வடவள்ளி மிடில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மார்பிள் போட்டு கொடுத்தோம். அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாருதி சார், நம்ம இன்னைக்கு வருங்கால கவர்னர் மாருதி சார் வந்திருக்காரு. அவர் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். அந்த வடவள்ளிக்கு அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. மிக சிறப்பான முறையில் சேம்பா பப்ளிகேஷன் சொல்லிட்டு சார் வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் புக்ஸு, காலேஜுகளுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் சப்ளை பண்ணுறது சார் தான். அதுமாதிரி ரோட்டரியில் மிகச்சிறப்பான கோவிட் டைமில் அவர் பண்ணாத காரியமே கிடையாது. அவர் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா 800லேருந்து 1000 பேர், ஒவ்வொரு சென்டர்லையும் 1000 பேருக்கு அட்மிஷன் கொடுக்கறது, வேக்சினேஷன் கொடுக்கறது, ஆக்சிஜன் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவருடைய பணிக்கு ஒரு அளவே கிடையாது. இனிமேல் வருங்காலத்திலையும் அவர் சிறப்பாக பணி செய்வார் என்பது நான் நம்புகிறோம். அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.